வணக்கங்க. இன்றைக்கி தெனாலிராமன் கதையை பார்க்கலாம். அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரும் சூழ அரசவையில் கிருஷ்ணதேவராயர் அமர்ந்திருக்கார். அப்போ அரச குருவினால் சிபார்சு செய்யப்பட்ட ஒரு ஜால வித்தைக்காரன் ஒருவன் தன்னோட வித்தைகளை செஞ்சு காட்டி எல்லோரையும் நல்லா மகிழ்ச்சி செய்ய வைக்கிறார். அரசரும் வியப்போடு கண்டுகளிச்சார். பெருமையில் மூழ்கி போயிருந்த ஜால வித்தைக்காரன் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, என்ன மாதிரி ஒருத்தர் யாரும் இந்த மாதிரி வித்தை காட்ட முடியாது, மன்னர் 1000 பொற்காசுகள் கொடுத்தாலும் இதை மாதிரி யாராலையும் செய்ய முடியாதுன்னு ஜால வித்தைக்காரன் பெருமைப்படுறான். அப்போது தெனாலிராமன் சபை உள்ள வராரு. அப்போ சொல்கிறார், நான் செய்வேன் அப்படின்னு எதிர்த்து சொல்கிறாரு. தெனாலிராமன் சொல்கிறாரு, நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிறத நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும். அப்படி நீங்கள் இந்த போட்டியில் ஜெயிச்சிங்க, இந்த 1000 பொற்காசுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் செய்யாட்டா இந்த பொற்காசுகள் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு தெனாலிராமன். ஜால வித்தைக்காரனுக்கு ஒரே ஆத்திரம் தாங்க முடியல. உடனே சொல்கிறார், நான் பல அரசபையில் ஜால வித்தைகள் செய்து பரிசுகளை வாங்கியிருக்கேன். நீ பார்க்குறதுக்கு கோமாளி மாதிரி இருக்க. நீ கண்ணை மூடிக்கிட்டு செய்கிறத என்னால் கண்ணை திறந்துக்கிட்டு செய்ய முடியாது அப்படின்னு மீசையை முறுக்கி விட்டுட்டு சவாலை ஏற்றுக்கிறாரு. தெனாலிராமன் சபை நடுவில் உட்காந்துக்கிட்டு தான் கண்களை நல்லா இறுக மூடிக்கிட்டு மணலை எடுத்து தான் கண்ணு மேலே எல்லாத்தையும் கொட்டிக்கிறாரு. எல்லா மக்களும் வியப்போடு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் தெனாலிராமன் கம்பீரமாக எழுந்து நிற்கிறாரு. ஜால வித்தைகரனை பார்த்து, இதை போல் நீ கண்ணை திறந்துக்கிட்டு பார்க்கலாம் என்றார். தெனாலிராமன் செஞ்சதை பார்த்து ஜால வித்தைக்காரன் திடுக்கிட்டான். தெனாலிராமன் கூறியது கேட்டதுமே அதிர்ச்சி அடை கைகளை பிசைந்தபடியே ஜால வித்தைக்காரன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். சபையோர் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செஞ்சாங்க. அது தெனாலிராமனுக்கு கிடைச்ச பாராட்டு. போட்டியோட நிபந்தனைப்படி 1000 பொன்னையும் அரசர் தெனாலிராமனுக்கு அளித்தார். தெனாலிராமனை பார்த்து அரசர் கிருஷ்ணதேவராயர் சொல்கிறாரு, நாளையும் நம்முடைய அரச சபைக்கு வருக என்று கூறினார் அரசர். மீத கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பார்ட் 4ஓட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.